ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க பொங்கல் காம்போ சாரீஸ். போத்தீஸில் இருக்க பொங்கல் காம்போ சாரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஸோ போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி பிரான்ச்சில் தான் வந்து இருக்கோம். நெறைய காம்போ சாரீஸ்லாம் வந்து இப்போ இருக்கு. ஸோ நார்மலா நமக்கு தேவைப்படுற அந்த காட்டன் சாரீஸ்லேருந்து அ வீட்டுக்கு கட்டுற ஷிஃபான் சாரீஸ் அந்த மாரிலாம் இருக்கும் ஒரு 500 ரேஞ்சஸில. ஸோ அந்த மாரி சாரீஸ்லேருந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்டர் வச்சு கிராண்டா வேணும் அந்த மாரிலாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஸோ அந்த மாரி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து காம்போ சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு காம்போ சாரியா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பில்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயே வந்து காம்போ சாரீஸ், 2 பீஸ் சாரீஸ் அப்பலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நியூவா ஓப்பன் பண்ணியிருக்க ஷாப்புன்றதுனால நமக்கு அந்த நேம் போர்ட்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து இங்க இல்ல. ஸோ இப்போ இருக்கான்னு வந்து தெரியல. நான் போனது வந்து ஒரு 2, 3 டேஸ் பிஃபோர் வந்து போயிருந்தேன். அந்த டைம்ல வந்து அந்த மாரி நேம் போர்ட்ஸ்லாம் இல்ல. ஸோ உங்களுக்கு எங்க காம்போ சாரீஸ் இருக்குன்னு தெரியலன்னா, நீங்க அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்க ஏதாவது சேல்ஸ் பெர்சன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா, காம்போ சாரீஸ் எங்க இருக்குன்னு அவங்களே வந்து கை காட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த எண்ட் வரைக்குமே அந்த சென்டர் ஃபுல்லாவே காம்போ சாரீஸ் தான் வந்து நெறைய வந்து மேஜரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி காம்போ சாரீஸ் தான் வந்து பார்க்க போறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி சில்வர் ஷேடட்ல இருக்க சாரீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து காம்போ சாரீஸ் தான். உங்களுக்கு இந்த ஷேட பொறுத்தவரைக்கும் லைட் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்கு. கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வேணுமா? அது மாரியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. மோஸ்ட்டா இதுல இருக்க எல்லா பேட்டர்ன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு டியூவல் கலர்ல தான் இருக்கும். பாடி வந்து ஒரு கலர்ல இருக்கும். பல்லு வந்து ஒரு கலர்ல இருக்கும். இது போக உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த பல்லு சைட்ல வந்து டாஸல் ஒர்க் வந்து பண்ணி குடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த சுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து இருக்கு. 2 சாரி வந்து 1100. சீரியஸா சொல்றேன். இது செம்ம வொர்த்து. இது நமக்கு வாங்குனாலும் சரி, இல்ல நீங்க வேற யாருக்காவது பொங்கலுக்குலாம் வந்து நெறைய பேர் வந்து ஃபேமிலிலலாம் வாங்கி குடுப்பீங்கல்ல. ஸோ அந்த மாரி நீங்க வேற யாருக்காவது கிஃப்டிங் பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, இந்த பிரைஸ் டாக மட்டும் கிழிச்சிட்டு குடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது ₹500 ₹600 தான் இருக்கும்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அதோட மெட்டீரியல் வந்து அவ்ளோ ரிச்சா, ராயலா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தது வந்து 1400 2 பீஸ். அப்டின்னா ஒரு சாரி வந்து நமக்கு 700 ரேஞ்சஸ்ல வரும். இந்த மாரி சாரீஸ்லாம் நம்ம தாராளமா 700 குடுத்து வாங்கலாம். மோஸ்ட்டா இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து காம்போவ பொறுத்தவரைக்கும் தி பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்வேன். ஆல்ரெடி சொன்ன மாரி இது நமக்கு வந்து பொங்கலுக்கு நீங்க சிஸ்டர்ஸ்க்கு வந்து 2 சாரி வந்து எடுக்க போறீங்க ஒரே மாரி. ஆனா வேற வேற கலர்ஸ் இருக்கணும் அப்டின்னு நெனச்சாலும் சரி, இல்ல நீங்க வந்து யாருக்காவது கிஃப்டிங் பண்ணணும். மோஸ்ட்டா நம்ம வந்து அக்கா, தங்கச்சிங்களுக்குலாம் வந்து வாங்கி தருவாங்க ஜென்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அந்த மாரி வாங்கி தரோம்னு நெனச்சீங்கனாலும், இந்த மாரி ஒரு 500லேருந்து 700க்குள்ள சூப்பராவே நம்ம வந்து வாங்கி தரலாம்னா, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பெஸ்ட்டுன்னே நான் வந்து சொல்வேன். எக்ஸாம்பிள் இந்த சாரி வந்து 1100 அப்பன்னா ஒரு சாரி வந்து 550. ஆனா, நீங்க அந்த பிரைஸ் டாக்க கிழிச்சிட்டு அவங்க கிட்ட குடுத்துருக்கும்போது, அவங்க என்ன பிரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா, நீங்க குறைஞ்சது ஒரு 800, 900 தாராளமா சொல்லலாம். ஏன்னா, அது வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த கலர் வந்து பயங்கரமா ட்ரெடிஷ்னல் கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாரியான ஒரு காம்பினேஷன் தான். டார்க் கிரீனுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா வந்து நல்ல ஒரு ரெட் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ப்ளவுஸுமே வந்து நமக்கு ரெட் கலர்ல தான் வந்திருக்கும். இது வந்து ரொம்ப மைல்டான இங்கிலீஷ் கலர் சாரி சொல்லுவோம்ல. ஸோ, அந்த மாரி பீச் கலர் சாரில உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா ஒரு ஆரஞ்ச் கலர்ல வந்து வந்திருக்கு. பல்லுலயும் உங்களுக்கு இந்த மாரி ஒரு டார்க்கா 2மே கலந்த மாரியான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து இருக்கும். ஃபுல்லாவே அதில பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இருக்கு. ஸோ, இந்த காம்போ சாரீஸ் வாங்க போறீங்கன்னா, நான் இன்னொரு மெயின் விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இந்த செக்ஷன்ல இருக்கிறது ஃபுல்லாவே காம்போன்னு மட்டும் நெனச்சுட்டு எதாவது கையில வந்து எடுத்துறாதீங்க. கண்டிப்பா அதில இருக்க பிரைஸ் டாக் வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா, அதில வந்து காம்போன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த காம்போ வந்து அங்க பில்லிங்ல இருக்கும். ஏன்னா, இப்போ ஒருத்தர் 2 பேர்லாம் வந்து வேற எங்கேயாவது இருந்த சாரிய கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. ஸோ, நம்ம வந்து அது தெரியாம பில்லிங் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு, நீங்க அவ்வளோ தூரம் லைன்ல நின்னு பில் கிட்ட போம்போது, அது காம்போ சாரீஸ் இல்லன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடும். ஸோ, பெட்டர் நீங்க ஒரு சாரி எடுக்குறீங்கன்னா, அதில வந்து காம்போ சாரீஸ் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து காம்போஸ் வந்து வாங்க போறீங்கன்னா. அதே மாரி அந்த காம்போலயே வந்து இப்போ ஒரு காம்போல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் 1000 அப்படின்னு போட்டிருக்குன்னா, இன்னொரு சாரிலயும் 2 பீஸ் 1000 அப்படின்னு போட்டிருந்தா தான் அந்த 2 காம்போவும் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்ல ஒண்ணுத்துல வந்து 1000 போட்டிருக்கு. இன்னொன்னுத்துல வந்து 1200 போட்டிருக்குன்னா, அதுவுமே வந்து உங்களுக்கு காம்போவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ, இது நெறைய பேருக்கு வந்து தெரியாது. இதுவும் காம்போ தானே, இதுவும் காம்போ தானே. அப்ப பண்ணி குடுங்க அப்படின்னு தான் நீங்க போய் பில்லிங்ல வந்து ஆர்க்யூ பண்ணாலும் அவங்க பில்லிங் பண்ண மாட்டாங்க. ஸோ, எடுக்க போம்போது 2 சாரியுமே வந்து
ஒரே பில்லிங் வேல்யூவான்னு பார்த்துட்டு அந்த காம்போ சூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பேட்டர்னா இருந்தாலும் சரி, இல்ல என்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எடுத்தாலும், அந்த 2த்துல வந்து இதுலயும் 1000 இருக்கணும், அதுலயும் 1000 இருக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணி பில் பண்ணிக்கலாம். நெறைய பேருக்கு இன்னொரு டவுட்டுமே வரும். இப்போ 1000 வந்து 2 சாரீன்னு வந்து போட்டுருக்காங்க. அப்போ நான் 2மே ஒரே சாரி தான் எடுக்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாரி, அ இந்த பேட்டர்ன்ல ஒரு சாரியும், வேற ஒரு பேட்டர்ன்ல ₹1000 போட்டிருப்பாங்கல்ல 2 பீஸு. ஸோ அதுலேருந்து ஒரு சாரியும் கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாரி வேணும்னா. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே காம்போ. ஆனா இந்த சாரி வந்து காம்போ கிடையாது. இது வந்து சிங்கிள் பீஸ் சாரி. ஸோ இந்த மாரி தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க கொண்டு வந்துட்டு, இது வேணுமா வேணாமான்னு ஒரு டைலமால இருப்பாங்க. வேற எங்கேயாவது சொருவி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ செக்ஷன்ல வந்திருக்க சிங்கிள் சாரீஸ். இந்த சாரி கூட கிட்டத்தட்ட நமக்கு அந்த வைரோசி பேட்டர்ன்ல தான் ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து காம்போ சாரி தான். இதுல வந்து நெறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டா ஒரு மைல்டான சந்தன கலர். ஸோ ஹாஃப் ஒயிட்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி கலர் காம்பினேஷன்ல பல்லு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் எல்லோ. எல்லோவும் சொல்ல முடியாது, கோல்டுன்னும் சொல்ல முடியாது. கோல்டன் எல்லோ. சப்போஸ் இந்த மாரி சாரீலாம் நம்ம கட்டிட்டு, அ வில்லேஜ் பக்கம் ஊருக்குலாம் நம்ம போவோம்ல. ஸோ அந்த மாரிலாம் நம்ம போனோம்னா, ஊரையே ஒரு கலக்கிடலாம். ஏன்னா, அங்கலாம் வந்து இந்த மாரி சாரீஸ் வந்து கிடைக்காது. இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போம்போது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்கா இருக்க மாரிலாம் வாங்கிட்டு போயிட்டு, நீங்க சொல்றது தான் பிரைஸு. ஏன்னா, இந்த மாரி நான் நெறைய பேர் வந்து ஃபன் பண்ணி ஏமாத்தியிருக்கேன். சும்மா வெறுப்பேத்தி விட்டுருவேன். ஏன்னா, அவங்க வந்து பொறாமையில வந்து கேட்பாங்களே, இந்த சாரி எவ்வளோன்ட்டு. ரூ. 1000 தான் இருக்கும். ஆனா, நான் ரூ. 2000 ரூ. 3000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடிச்சு விட்டுருவேன். கொஞ்ச நேரம் அவங்க ஃபயர் ஆகட்டுமே, நமக்கு என்ன அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்ணி விட்டுருவேன். இப்போ நார்மலா சிஸ்டர்ஸோ இல்ல நல்லா ஃப்ரெண்டோ அப்படி கேட்டாங்கன்னா, ரியல் ரேட் வந்து சொல்லுவேன். அவங்க வந்து பொறாமையில தான் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு நமக்கு தெரியும்ல. அவங்க செம்ம வயித்தெரிச்சல் பார்ட்டி அப்பலாம். வேணும்னே நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி கொஞ்சம் பர்ன் பண்ணி விட்டுருவேன் எக்ஸ்ட்ராவா. "அட வயித்தெரிஞ்சுக்கோங்கப்பா" அப்படின்ற மாரி. ஸோ, இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்க மாரியான சாரீஸ் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரமும் நம்ம அந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பட் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த இளம்பிள்ளை கலெக்ஷன்ஸ், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா அந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ, அந்த மாரி கலெக்ஷன்ஸுமே வந்து காம்போஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து எங்க எக்ஸாக்ட்டானா, அதே ஃப்ளோர்ல நம்ம டெட் எண்ட் வந்துரணும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு இருக்கும்ல. ஸோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டாண்டீஸ்ல இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இதில வந்து உங்களுக்கு காப்பர் ஜரி இருக்கு, சில்வர் ஜரி இருக்கு, கோல்டன் ஜரி இருக்கு. ஸோ எல்லாமே வந்து காம்போஸுமே அவைலபிள் இருக்கு. 1, 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ இல்லாமலும் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு தடவ எம்ஆர்பி கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றது நமக்கு ஒரு சேஃபர் சைட். உங்களுக்கே வந்து தெரியும் பில்லிங் செக்ஷன்லாம் எவ்வளோ பேரு கும்பலா நிப்பாங்கன்ட்டு. நம்ம 1/2 அன் ஹவர் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு கிட்ட போகும்போது, ஐயோ! இது வந்து காம்போ இல்லங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து போய் சூஸ் பண்ணிட்டு வாங்கன்னாங்கன்னா, நமக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க நம்ம மேலேயே. ஸோ, அதனால பெட்டர் நம்ம செக் பண்ணிட்டு, இது காம்போவா இல்லையான்னு ஒரு தடவ பார்த்துட்டோம்னா, ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா நெறைய காட்டன் சாரீஸுமே வந்து காம்போஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ, நம்ம வீடியோ வந்து அவ்ளோ லென்த்தா போட முடியாதுன்றதுக்காக, என்னால எவ்ளோ கட் ஷார்ட் பண்ணி காட்ட முடியுமோ, அதெல்லாமே நான் வந்து காட்டியிருக்கேன். நீங்க டைரக்ட்டா போம்போது உங்களுக்கு காட்டன் சாரீலாம் வேணும்னா, அதுலயுமே கூட நெறைய காம்போஸ் இருக்கு. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் செம்ம ராயலா இருக்கு. செம்ம சூப்பர் ஒரு முகூர்த்தம் சாரீ லுக் வந்து நமக்கு எப்படி இருக்குமோ, அதே மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அதோட பார்டரே பாருங்களேன்! வேற லெவல்ல இல்ல? அந்த சாரி வந்து ஒரு பேரட் கிரீன்ல, மைல்ட் பேரட் கிரீன்ல இருக்கு. பார்டர் வந்து ஒரு சட்டில்டான பிங்க் கலர்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் சில்வர் அந்த த்ரெட்டும் மிக்ஸ் பண்ணதுனால, அத பார்க்கவே வாவ்! அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் நம்ம வியர் பண்ணாலே பட்டு சாரி மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். லைட் வெயிட்டடா தான் இருக்கு. ஸோ, உங்களுக்கு வந்து இந்த மாரி இருக்க பேட்டர்ன்ஸ் மோஸ்ட்டா ஹெவியாவே வந்து இருக்காது. மொடன்னு வந்து இருக்காது. அதனால நம்ம நம்பியே வாங்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இளம் பிள்ளை ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ். ஸோ, இளம் பிள்ளை நம்ம போய் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்க இருக்கும். அந்த மாரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. பட் அங்கலாம் விட இங்க வந்து கொஞ்சம் காம்போவா நமக்கு தர்றதுனால இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாரி ஒரு ஃபீல் ஆகும். அதோட டச் பண்ணும்போது நமக்கு அது தெரியும்ல மெட்டீரியலு. செம்ம சாஃப்ட்டா வந்திருக்கும். கலர்லாம் வந்து பார்டர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டா வந்து குடுத்துருப்பாங்க. பல்லுலயும் உங்களுக்கு அந்த சுங்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்திருக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு நெறைய கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு. ஸோ, இந்த ரேக் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாரியான சாரீஸ் வந்து இருக்கும். ஸோ, இந்த மாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸு 2 வந்து ரூ. 1000 ரூ. 1500க்கு வாங்குறதெல்லாம் நம்ம வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கலர் வந்து செம்மையாவும் இருக்கு. ப்ரைஸும் சூப்பரா இருக்கு. நம்ம நியர்பை ஷாப்ஸ்லாம் இத வச்சிருந்தாங்கன்னா குறைஞ்சது ரூ. 800 ரூ. 1000 அந்த ரேஞ்சஸ்ல தான் சேல் பண்ணுவாங்க.
ஸோ போத்தீஸ பொறுத்தவரைக்கும் ஒரே மாரி சாரீஸே இல்லாம நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து இறக்கியிருக்காங்க. காம்போஸ்லயே வந்து இவ்ளோ தூரம் பிரைஸ் கம்மி பண்ணி குடுத்து காம்போஸ்லாம் குடுத்துமே ஒரு சில பேர் வந்து பிரைஸ் ஹெவின்னு சொல்றாங்க. ஸோ பிரைஸ் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி, ஒவ்வொருத்தர் பெர்சனல் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் மாறும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த போத்தீஸ் பாடியில வந்து நமக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை எண்ட் பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இப்ப பார்க்குற சாரீஸ் எல்லாமே 2 சாரி வந்து 1100 இத விட கம்மியா இந்த கலெக்ஷன்ல எப்படி அவங்களால குடுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு, நமக்கு ஏத்த பட்ஜெட்லுக்கு ஏத்த மாரி நம்ம பேட்டர்ன் பார்த்து வாங்குனோம்னா, நம்ம நெறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த பொங்கல் பொறுத்தவரைக்கும் நீங்க இன்னும் ஷாப்பிங் பண்ணல. இனிமேல் தான் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கோ இல்ல ஆஃப்டர்நூனோ போனோம்னா, ஓரளவுக்கு கூட்டம் வந்து கம்மியா இருக்கும். நம்ம சீக்கிரமா பில் பண்ணிட்டு வரலாம். சீக்கிரம் இன் த சென்ஸ் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் சுத்தி பார்த்தா தான் நமக்கு என்ன கலெக்ஷன்ஸ் எங்க இருக்கு, நமக்கு ஏத்த மாரி பார்த்து பொறுமையா வாங்க முடியும். நம்ம அர்ஜென்ட்டா போனோம்னா, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வர மாரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க டைம்ல வந்து அலாட் பண்ணி ஜாலியா போய் ஷாப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் வந்து வரப்போறது கிடையாது. ரொம்ப மாசம் ஆகும். திருப்பி வந்து எனக்கு ஆ ஏப்ரல்ல ஒரு மாதம் தமிழ் நியூ இயரு. நடுவுல வந்து வேற என்ன ஃபெஸ்டிவல் இருக்க போது? அதுவும் ஏப்ரல் தமிழ் நியூ இயர்க்குலாம் எத்தன பேர் வாங்குவோம்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பக்கம் ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர்ல தான் அதுக்கப்புறமே ஃபங்ஷன்ஸு இந்த மாரிலாம் ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம். அதனால நமக்கு பொங்கல் வந்து கொஞ்சம் கிராண்டா, ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டோம்னா, அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து நம்ம அதுக்கேத்த மாரி கொஞ்சம் ஜாலி வைப்லயே இருக்கலாம். இப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ச்சே! பொங்கலுக்கு நம்ம சாரி எடுக்காம போயிட்டோமே! பொங்கலுக்கு நம்ம இந்த மாரி கலெக்ஷன்ஸ் கட்டாம போயிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அதுவும் குறிப்பா நம்ம ஊருக்குலாம் போம்போது, எல்லாருமே நம்ம கிட்ட வந்து கேட்பாங்கல்ல, "என்னப்பா பொங்கலுக்கா? செமையா இருக்கே! இந்த சாரி பார்க்கறதுக்கு." அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கேத்த மாரி நம்ம பிளான் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேடீஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து, நம்மள விட நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு வாங்கி குடுத்து சந்தோஷப்படுற கேட்டகரி நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி தர்றதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் பட்ஜெட் எல்லாருக்கும் ஏத்த மாரி கம்மி பண்ணி நம்மளும் வந்து வாங்கிக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து ஒரு ஒன்ஸ் லைஃப் போயிடுச்சுன்னா திருப்பி வராது. ஸோ அப்பப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். மத்தவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம லைஃப் ஃபுல்லாவே சாக்ரிஃபைஸே தான் பண்ணிட்டுருக்கணும். அது நமக்கு வேண்டாம். அப்பப்போ நமக்கு ஏத்த மாரி நம்மளும் கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நீங்களுமே வந்து போத்தீஸ் பாடியில தான் வந்து ஷாப்பிங் பண்ண போறீங்க பொங்கலுக்குன்னா, அதுவுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே செக்ஷன்ல உங்களுக்கு இந்த எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேஸ் ஒர்க்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு மேட்சிங்கா நமக்கு லைனிங்லாம் எடுக்கணும்ல. ஸோ அதுவுமே வந்து இதே ஃப்ளோர்லயே அவைலபிள் இருக்கு. அதையும் நம்ம பார்த்து செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய்.